இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாம் பார்த்தோம். நன்மை செய்கிறதினால், கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்கிறதினால் புகழப்படுகிற ஸ்திரீகளை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் வேத வசனத்தின் மேல், கர்த்தருக்கு பயந்து வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாய் உள்ள புகழப்படுகிற ஸ்திரீகளை குறித்து நான் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39 மற்றும் 42 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்பிரியமானவர்களே, இந்த காரியம் மார்த்தாள் மரியாள் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது, மார்த்தாள் வந்திருக்கிற விருந்தினர்களை உபசரிப்பதற்காக, அவர்களுக்கு ஆகாரம் செய்வதற்காக பற்பல பணிகளில் அவள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ இயேசு கிறிஸ்து வந்தது முதல் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது மார்த்தாள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நான் இத்தனை காரியங்களிலே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, மரியாள் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கிறாளே, இதை குறித்து உமக்கு கவலை இல்லையோ என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மார்த்தாளே, நீர் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனா தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில் அந்த சரீர பிரகாரமான காரியங்களை, வேலைகளை செய்வதிலே தம்முடைய நேரத்தையும் நம்முடைய சிந்தையையும் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவருடைய வசனத்தில், அவருடைய வேதத்தை தியானிப்பதிலும் அவருடைய பாதத்தில் காத்திருப்பதையுமே அவர் தேவையானது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சரீர பிரகாரமான காரியங்களுக்காக மார்த்தாள் கவலைப்பட்டு கலங்குகிறாள். ஆனால் மரியாள் அந்த ஆவிக்குரிய, அந்த ஆத்துமாவுக்குரிய ஆகாரமான அந்த தேவ வசனத்தை உட்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே இருந்து கர்த்தரிடத்திலே ஒரு புகழையும் ஒரு நற்சான்றையும் பெற்றுக்கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் என்பது அவருடைய வார்த்தை. நமக்கு இன்றைக்கு இருக்கிறது அவருடைய வேதம். அப்ப அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக, அவருடைய வேதத்துக்கு காத்திருக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்துல நாம் நல்ல பங்கை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, சங்கீத புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் 119ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்து இருந்ததின் மூலம் அவள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம புதிய ஏற்பாடு நாட்கள், அந்த அப்போஸ்தலராகிய பவுலின் நாட்களிலே பார்க்கும் பொழுது, அவர் பிலிப்பு பட்டணத்திலே அவள் பிரசங்கம் பண்ணும் பொழுது லீதியாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அவள் பவுலினுடைய பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வசனங்களை கவனிக்கும்படியாக அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, பவுலின் உபதேசத்தை கேட்டாள், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். நாம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது, அல்லது வாசிக்கும் பொழுது, அல்லது தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். நம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், நம்முடைய செவிகளில் திறனுள்ளவர்களாய், நம் இருதயம் திறக்கப்படும் பொழுதுதான் அவருடைய வசனங்களை நாம் கேட்க முடியும், கவனிக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நம்முடைய உள்ளத்திலே விழுந்து அது பலனை கொடுக்கும்.
கர்த்தர் விரும்புகிறது அதுதான், நல்ல பங்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னது போல. இப்ப மார்த்தாளை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அதாவது எதை குறித்து நாம கவலைப்படுகிறோம், இன்றைக்கு எதை ஒண்ணுவோம், இன்னைக்கு என்ன ஆகாரத்தை நம்ம சமைக்கலாம், என்ன செய்யலாம், உடைக்காக என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம் என்று அந்த சரீரத்திற்காகவும் நம்முடைய உடைக்காகவும் உணவுக்காகவுமே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். எண்ணத்தை உண்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவையானது, அதாவது முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார், அதுவும் போதனையாக நமக்கு சொல்லுகிறார். இன்னும் புதிய ஏற்பாடு அந்த அப்போஸ்தலருடைய நாட்களில நாம் பார்க்கும் பொழுது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற 2 பேரை நம்ம பார்க்கிறோம். அவர் பவுலோடு கூட பிரயாணம் பண்ணும் பொழுது அவருடைய பிரசங்கத்தை அவங்க வாஞ்சையாய் கேட்டு, அவருடைய வசனத்தை கேட்டு, அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரோடு கூட அவரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் என்று, தேவனுடைய மார்க்கத்தை திடமாக போதித்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். இவர்கள் எல்லாம் வேத வசனத்தை கேட்கும் பொழுது, வாஞ்சையாய் கேட்கும் பொழுது, அதை நேசித்து அதை தியானித்து அதிலே உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில நாம் பார்த்தது போல கர்த்தருடைய வேதத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருக்கிறவர்களை கர்த்தர் சொல்கிறார் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று. மரியாள் பெற்றுக்கொண்டது போல நாமும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் அவருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து, அந்த 28ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறபடி நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, அவருடைய வார்த்தையை நேசித்து அவருடைய வார்த்தையை வாசிக்கவும் கேட்கவும் தியானிக்கவும் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பிதாவே, இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்களை இன்னும் வாஞ்சித்து தியானிக்கவும், உம்முடைய பாதத்தில் காத்திருக்கவும், உடைய வேத வசனங்களை இரவும் பகலும் தியானிக்கவும், அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்குண்டான வாய்ப்புகளையும் வழிகளையும் எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. லீதியால் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதை கவனிக்கும்படியாய் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நாங்களும் உடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அது எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாக எங்கள் இருதயத்தை திறந்து நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல கர்த்தாவே அது எங்களுக்குள் இருந்து பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாதபடி, சத்துரு திருடி கொண்டு போகாதபடி அவர்களுக்கு பிரயோஜனமாய் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.